இங்கே ஒரு திருடன் ஒரு பொண்ணோட பர்ஸை நைஸாக ஆட்டையை போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணோட பையன் இதை பார்த்துட்டு அவனோட கையில் வச்சிருந்த பொம்மை துப்பாக்கியை வச்சு திருடனை சுட்டுட்டு திருடனை பார்த்து நீ கெட்டவன்னு சொல்கிறான். அந்த திருடனை குட்டி பையன் கிட்ட ஒரு பிட்டை போடுறான். தம்பி, நான் கெட்டவன்லாம் இல்லை, நான் ஒரு சீக்ரெட் சூப்பர் ஹீரோ, உலகத்தை காப்பாற்றத்தான் இந்த பர்ஸ் எனக்கு தேவைப்படுதுன்னு அந்த குட்டி பையன் கிட்ட சொல்கிறான். அந்த குட்டி பையனை அதை அப்படியே நம்பிடுறான். அந்த குட்டி பையன் அவன் கிட்ட இருந்த டம்மி துப்பாக்கியை திருடன்கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க சூப்பர் ஹீரோ, இதை வச்சு உலகத்தை காப்பாத்துங்கன்னு சொல்கிறான். திருடனும் சரின்னு அதை வாங்கிக்கிறான். அந்த நேரம் பார்த்து குட்டி பையனோட அம்மா அங்கே வந்து அந்த திருடனோட சட்டையை பிடிச்சி அவங்க பையன் கிட்ட இருந்து தூரமாக அந்த திருடனை கூட்டிட்டு வந்து, யார் நீ, எதுக்காக என் பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த திருடன் பதட்டத்திலேயே நான் இங்கேருந்து போகணும்னு சொல்கிறான். அவங்க அம்மாவும் விடாமல் அவன் சட்டையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட அவரோட பையனுக்காக என்ன பொம்மை வாங்கலான்னு தான் என் கிட்ட பேசினாரு, வேற எதுவும் பண்ணலன்னு சொல்லி அந்த திருடனுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். அப்புறம் தான் அந்த குட்டி பையனோட அம்மாவும் அந்த திருடனோட சட்டையிலிருந்து கையை எடுத்துட்டு அந்த திருடன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி வந்து, இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கொலகாரம் வந்திருக்கான், அவன் கையில ஒரு பெரிய பாம் ஒன்று வச்சிருக்கான், எல்லாரும் சேஃபா ஒளிஞ்சு உட்காருங்கன்னு சொல்லி அங்கேயே ஒளிய வைக்கிறாரு. அந்த கொலகாரனும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அவங்க கிட்டையும் வந்துடுறான். அப்ப அந்த செக்யூரிட்டி கொலகாரன் கிட்ட போய், இங்க குழந்தைகள்லாம் இருக்கு, சோ பாமை வெடிக்க வச்சிடாத, உனக்கு கெஞ்சி கேட்கறேன்னு சொல்றான். அப்ப அந்த குட்டி பையன் அந்த கொலகாரன் முன்னாடி வந்து, இங்க ஒரு சூப்பர் மேன் இருக்காரு, அவர் உன் கிட்ட இருந்து எங்களை எல்லாத்தையும் காப்பாத்திடுவாருன்னு சொல்றான். அந்த கொலகாரனும் இதை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். இப்படி நடக்கிறத பார்த்து அந்த திருடன் குட்டி பையன் கொடுத்த பொம்மை துப்பாக்கியை வச்சு அந்த கொலகாரனை பயமுடுத்தி அவன் கையில வச்சிருந்த பாமை கீழே போட சொல்றான். அதை கேட்டு கொலகாரனும் அந்த பாமை கீழே வச்சிடறான். அப்புறம் போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையனும் அம்மா கிட்ட இவர் தான் அந்த சூப்பர் ஹீரோன்னு சொல்றான். அவங்க அம்மாவும் என் பையன் உயிரை காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பர்ஸை தேடுறாங்க. அப்ப இந்த திருடன் அவன் எடுத்த பர்ஸை அவங்க அம்மா கிட்டயே திரும்ப கொடுத்துட்டு, நான் சூப்பர் ஹீரோலாம் கிடையாது, நான் ஒரு திருடன் அப்படின்னு சொல்றான். அங்க இருந்த போலீஸும் இதை கேட்டு இந்த திருடனை பிடிக்கலான்னு வராங்க. அப்ப அந்த குட்டி பையன் உம்முன்னு இருக்கிறத பார்த்து அவங்க அம்மாவும் இங்க எதுவும் திருட்டெல்லாம் நடக்கலன்னு சொல்லி அந்த போலீஸை போக வைக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா, நீ திருடனா இருந்தாலும் என் பையன் முன்னாடி உன்னை கெட்டவனா காட்டக்கூடாது, பிளஸ் என் பையன் உயிரையும் நீ காப்பாத்திருக்க, அதனாலதான் உன்னை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினேன்னு சொல்றாங்க. இதை பார்த்து குட்டி பையனும் ஹாப்பியா சந்தோஷமா சிரிக்கிறான்.